ஆண்டுடைய வார்த்தையை நம்ம வாசித்து கொஞ்சம் நேரம் நம்ம தியானம் பண்ண போகிறோம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பாக்கியம் திருப்தி. அல்லேலூயா. நம்ம ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருக்க போகிறோம். முழுவதும் மன திருப்தி அனுப்பிச்சிக்க போகிறோம். நம்ம இருக்க போகிறோம். எப்பொழுதும் நம்முடைய மனம் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எல்லாருக்கும் ஆன்மா அப்படின்னு ஒன்று இருக்குது. சொல்லுங்கள், என்னது இருக்குது? ஆத்மா. இப்போ இந்த ஆத்மாவில் நமக்கு என்ன வேணும்? ஒரு திருப்தி வேணும். நம்முடைய ஆத்மா எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். மனது, மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மனது தான் எல்லாத்தையும் யோசிச்சுட்ருக்கு. அல்லேலூயா. இந்த மனது தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது, எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. இந்த மனம் தான் எல்லாத்தையும் விரும்புது. இந்த மனம் தான் அது இஷ்டத்துக்கு என்ன செய்யுது? சரீரத்தை இழுத்துட்டு போகுது. அல்லேலூயா. அப்போ இந்த மனதையும் கர்த்தர் திருப்திப்படுத்த விரும்புகிறார். அப்போ இந்த மனதெல்லாம் கர்த்தர் திருப்திப்படுத்தணும்னா அதில் திருப்தி அடைந்த சில நபர்கள் எப்படி அந்த திருப்தியை பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்த்து நாமும் அதன் மூலமாய் பெற்றுக்கொண்டால் நிச்சயம் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 90ஆம் சங்கீதம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், மோசே இவ்வாறாக அந்த ஜெபத்திலே பாடுகிறார். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உங்க ஆத்மாவை பணம் திருப்தியாக்க முடியுமா? நல்ல ஒரு வேலை திருப்தி செய்ய முடியுமா? நீங்க விரும்புகிற நபர்கள் உங்களோடு இருந்தால் உங்க ஆத்மா திருப்தி அடையுமா? நீங்க எதிர்பார்க்கிறபடி எல்லாமே உங்களுக்கு இருந்தால் அது திருப்தியை தருமா? அப்படின்னா கொஞ்ச காலம் அது திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை காட்டிலும் த பெஸ்ட்டுன்னு ஒன்று பார்த்துட்டோம்னா, ஐயோ இது இருந்தால் நல்லா இருக்குமே அந்த மனசு என்ன செய்யும்? யோசிக்கும். ஆனால் இந்த கிருபைங்கிறது ஈக்குவல் டு ஆல், எல்லாவற்றுக்கும் இணை. எது இருந்தாலும் சரி, எது இல்லாட்டினாலும் சரி, இந்த கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருந்ததுன்னா உங்கள் ஆத்மா எப்படி இருக்கும்? முழு திருப்தியாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் மோசே ஜெபிக்கிறார், இந்த கிருபையை காலையிலே எங்களுக்கு தந்துருங்க. அப்போ காலையிலே நான் திருப்தி அடைஞ்சிடணும். அந்த நாள் முடியும் போது இன்னும் திருப்தி அடையலையே அப்படிங்கிற ஒரு ஏங்கிட்டு இருக்கிற ஒரு ஆளாக நான் என்ன செய்யக்கூடாது? எழும்பும் போதே, ஒரு புதிய நாளை துவங்கும் போதே, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் என்ன செய்யுங்க? திருப்தியாக்குங்க. இது ஏதோ ஒரு நாள் மாத்திரமல்ல. அவர் சொல்றாரு, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி. அப்போ வாழ்நாள் எல்லாம் உங்க ஆத்மா திருப்தியா இருக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? கர்த்தருடைய கிருபை தேவை. இந்த மோசேயை நீங்க கவனிச்சு பாருங்க. அரண்மனையில் வாழ்ந்தவர், அந்த அரண்மனையில் 40 வருடம் வாழ்ந்தவர். அந்த 40 வருட வாழ்க்கை அவருக்கு என்ன தரல? ஆத்மாவில் திருப்தியை தரல. எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவர், வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்போ அந்த எகிப்தில் அவனுக்கு கிடைச்ச படிப்பு அவனுக்கு திருப்தியை தரல. எகிப்தில் அவன் தன்னுடைய திறமையை மேம்படுத்த அவன் கற்றுக்கொண்ட கலைகள் அவன் ஆத்மாவுக்கு என்னதை தரல? திருப்தியை தரல. அந்த எகிப்தில் அவன் அனுபவிப்பதற்காக இருந்த சந்தோஷங்கள் அவன் ஆத்மாவுக்கு என்ன தரல? திருப்தியை தரல. 40 வருஷ வாழ்க்கையின் முடிவில் மோசஸ், வாட் அபவுட் யுவர் பேலஸ் லைஃப் அப்படின்னா ஃபெட் அப் அப்படின்றான். அல்லேலூயா. அரண்மனை வாழ்வை குறித்து நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னா, அதை ஏன்ப்பா கேட்குற? அந்த சலிப்பை நான் வார்த்தையால் சொல்ல விரும்பலைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆமென் சொல்லிங்க பார்க்கலாம். இப்போ இன்னொரு 40 வருஷம் இப்போ மீதியான் தேசத்து வனாந்தரத்தில் என்ன செய்கிறாரு? அவர் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறார். இப்போ கல்யாணம் ஆயிட்டு. ஆமென் சொல்லுங்க. கல்யாணம் ஆயிட்ட மோசஸ், ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? அவன் சொல்லுவான், நோ. அல்லேலூயா. அவன் ஆத்மா சந்தோஷமா இருக்காப்பா. நீ யாருன்னே தெரியாது, ஆனால் ஒன்றையும் நம்பி ஒருத்தன் பொண்ணை கொடுத்தான் பாரு, அப்போ கூட உனக்கு சந்தோஷம் இல்லையா? இல்லைப்பா. அல்லேலூயா. ஏன்னா இவன் எகிப்திலேருந்து வந்திருக்கிறான். ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்த சகோதரிகளுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அந்த சகோதரிகள் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அப்பா கேட்குறாரு, என்ன இவ்வளோ ஃபால்ட்டாக வந்துட்டீங்களா, என்ன விஷயம்? ஒரு எகிப்தியன் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால இவ்வளோ சீக்கிரமாக என்ன செஞ்சிட்டோம், அவனை விட்டுட்டா வந்தீங்க, கூட்டிகிட்டு வாங்கன்றான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் தன்னுடைய கதையெல்லாம் சொல்கிறான். இவன் சொல்கிறது கதையாக நிஜமாக அவருக்கு தெரியுமா?
நீ சொல்கிறத உண்மையா பொய்யா நம்பாமலே ஒருத்தர் பொண்ணை கொடுத்தாரப்பா, அந்த மாமனார் உனக்கு பக்கபலமாக இருப்பது உனக்கு ஆத்ம திருப்தியை தரலையா அப்படின்னா அவன் சொல்லுவான், இல்லை என்னை எங்கள் மாமா நம்பினார், அதனால எனக்கு என்ன வரல. என்னையை நம்பி அவர் பொண்ணை கொடுத்தாரு, அதனால எனக்கு என்ன வரல. எனக்கும் கல்யாணம் நடந்தது, அதனால எனக்கு என்ன வரல, ஆத்ம. இப்போ பிள்ளைகளும் இருக்குது, அது பெரும் பாக்கியம். செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வமாக கருதப்படுவது இந்த பாக்கியம், குழந்தை பாக்கியம். இப்போ அது இருக்கு அவனுக்கு. இப்போ அந்த மோசஸ்கிட்ட கேட்டால், எப்போ ஃபேமிலி செட்டில் ஆகிட்டு குழந்தை குட்டின்னு ஆகிட்டு வேலை இருக்குது, மாமனார் வேற ஆட்டை தன்னை கொடுத்து நீ பார்த்துக்கோப்பான்னு பொறுப்பெல்லாம் உன் கையில் நினைச்சிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. இன்னும் உனக்கு என்னப்பா வேணும்? சும்மா போனவனை, ஓடி ஒளிஞ்சவனை, அலைஞ்சி தெரிஞ்சவனை கூப்பிட்டு என்ன கொடுத்துருக்காங்க? வாழ்க்கை கொடுத்துருக்காங்க, வேலை கொடுத்துருக்காங்க, வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்போவாது நீ சந்தோஷமாக இருக்கியா, நிம்மதியாக இருக்கியா, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கியா அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்? இல்லைப்பா. அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, குடும்பமோ வேலையோ நாம் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதோ, நமக்கு கர்த்தர் ஈவாய் தந்த பிள்ளைகளோ ஒரு நாள் நமக்கு ஆத்ம திருப்தி என்ன செய்ய முடியாது. இந்த உண்மையெல்லாம் நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா, அல்லேலூயா, இதில் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் அதை பெருசாக நினைக்க மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்கள். அரண்மனையில் இப்போ அவன் நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, தங்க முடியாது. இப்போ அரண்மனை வாழ்க்கை கான். ஐயோ போச்சே, குடி முழுகி போச்சே அப்படின்னு அவன் உட்காரல. புரியுதா உங்களுக்கு? அப்போ எது இருந்தாலும் எது இல்லாட்டினாலும் கிருபை தான் ரொம்ப முக்கியங்கிறத இவன் கண்டுபிடிச்சதுனால தான் அவன் சொல்கிறான், வாழ்நாள் எல்லாம் நான் களி கூர்ந்து மகிழணும்னா அரண்மனை எனக்கு மகிழ்ச்சியை தர முடியாது. ஆமாம், என் குடும்ப ஜீவிதம் எனக்கு என்ன தர முடியாது, மகிழ்ச்சியை தர முடியாது. என் மாமனாரோ என் மனைவியோ என் பிள்ளைகளோ என் ஆத்மாவில் ஒரு பெரிய களி கூறுதலுக்கு காரணமாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. எனக்கு என்ன நம்பி கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் எனக்கு திருப்தியை என்ன செய்ய முடியாது, தர முடியாது. அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த 40 வருஷம் இவர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறார், ஆடுகளெல்லாம் மேய்ச்சிட்டு வர்றாரு. இப்போ திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் அவரை சந்திக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சந்தித்து அவருக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட்டை கொடுக்குறார். எகிப்தில் போய் இஸ்ரவேல் ஜனங்களின் விடுதலைக்காக நீ என்ன செய்யணும், பார்வோன் இடத்துல போய் பேசணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ பார்வோன் இடத்துல நான் போய் பேச முடியாது. நான் யாரு? திக்கு வாயும் மந்த நாவும் உள்ள ஆளுன்னு சொல்ல ஆண்டவர் அவருக்கு அற்புத அடையாளங்கள் எல்லாம் காண்பித்து கொடுக்க, நான் உன் கூட வருவேன், உன் வாயை அறுப்பேன், உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆரோனை தருவேன் அப்படிலாம் சொல்லிட்டு போய் பார்வோனுக்கு முன்பாக சிம்ம சொப்பனமாக மாற்றிட்டார். இப்போ யார? மோசஸ்ட்ட. இப்போ மோசேட்ட கேளுங்க, மோசஸ் இதுக்கு மேலே என்னையா வேணும்? உன் கையில் பவர் இருக்குது, உன் வாயில் அத்தாரிட்டி இருக்குது, நீ என்ன சொன்னாலும் அதை கர்த்தர் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. பார்வோன் கண்ணில் என்ன செஞ்சிட்டு இருக்க, விரல விட்டு ஆட்டிகிட்டு இருக்கிற. நீ சொன்னாதான்ப்பா எல்லாமே நடக்குது. தண்ணி ரத்தமாக மாறுது, தவளை வருது, பூச்சி வருது, பேன் வருது, கட்டி வருது, இருட்டாக இருக்குது, என்னெல்லாமோ நடக்குதப்பா. இப்படிப்பட்ட சூப்பர்மேனை நான் எங்கேயுமே என்ன செஞ்சதில்லை, பார்த்ததில்லை. ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? நீ இதில் திருப்தியாக இருக்கியா அப்படின்னு கேட்டால் மோசஸ் சொல்லுவான், நோ. அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை. ஆமே, கர்த்தர் என்னை நம்பி கொடுத்த பொறுப்பு. அவர் சார்பில் நான் நின்று செயல்படுவதற்காக எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. அல்லேலூயா. அந்த பார்வோன் முன்னாடி போய் பேசினா அவன் திடீர்னு மனசை கடினப்படுத்திடுறான். சரி நீ போன்னு சொன்னால் அவன் திரும்ப பின்னாடி விரட்டிட்டு வரான். இதெல்லாம் மாறி மாறி நடக்கும்போது எனக்கே டவுட் வந்துடுது, உண்மையில கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறாரா, உண்மையில கர்த்தர் என் கூட இருக்கிறாரா, உண்மையில கர்த்தர் சொன்னதை தான் நான் செய்கிறேன்னா அப்படின்லாம் எனக்கு என்ன வந்துடுது, எண்ணங்கள் வந்து விடுகிறது. அப்படிதான் அவர் என்ன செய்வார், சொல்லுவார். ஈஸியாக இந்த ப்ராஜெக்டை முடிச்சிடலான்னு பார்த்தா சுலபமாக முடிகிற ப்ராஜெக்ட் 40 வருஷம் காலம் ஆயிட்டு. அல்லேலூயா. 40 நாளில் முடிய வேண்டிய அசைன்மெண்ட் எத்தனை வருஷம் ஆயிட்டு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மோசேட்ட, மோசஸ் உலகத்திலேயே மிகப்பெரிய சபைக்கு பாஸ்டர்யா, நீ 30 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களுக்கு நீ பாஸ்டர், இதுக்கு மேலே உனக்கு என்னையா பாக்கி வேணும், இது உனக்கு திருப்தி தானே சொல்லுவோம். இது எனக்கு திருப்தி இல்லை. இந்த 30 லட்சம் பேர் என் பின்னாடி இருக்கிறாங்க, அது எனக்கு என்ன கிடையாது, திருப்தி கிடையாது. நான் சொன்னாதான் எல்லாம் செய்வாங்க, நான் சொல்லாமல் எதுவுமே நடக்காது, அது எனக்கு திருப்தி கிடையாது. ஹல்லேலூயா. என் கையில் இருக்கிற அதிகாரமும் என் நாவில் இருக்கிற அதிகாரமும் எனக்கு என்ன கிடையாது, திருப்தி கிடையாது.
அல்லேலூயா. இந்த 40 வருஷம் இந்த ஜனங்களை மேய்க்கிறதுக்குள்ளே எனக்கு எப்படி இருக்குது? போதும் போதும், நான் இருக்கிற முடியெல்லாம் என்ன செஞ்சிருவானுங்க, பிச்சு எடுத்துருவான். திடீர்னு கேட்டால் மண்ணா கொடுத்தாவன் எனக்கு இறைச்சி வேணுங்க, வெள்ளரிக்காவும் வெள்ளை பூண்டும் கொம்மட்டிக்காயும் சாப்பிட்டது எனக்கு ஞாபகத்தில் வருதுன்னா, திரும்ப நான் எங்கே போகிறேன்றான், எகிப்துக்கு போகிறேன்றான். இப்போ எனக்கே டவுட் ஆகி போயிடுது, கர்த்தர் சொல்லி தான் இந்த கூட்டத்தை தான் சொன்னாரா இல்லை வேறு கூட்டத்தை சொன்னாரா அப்படின்னே நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, யோசிக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சுருப்பான், கண்டிப்பாக நம்மளை உட்கார வச்சு அவன் சோக கதையெல்லாம் என்ன செஞ்சிருப்பார், சொல்லியிருப்பார். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கையில் இருக்கிற பொறுப்புகளோ உங்கள் பதவிகளோ நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் அதிகாரங்களோ அல்லது நீங்கள் தான் நம்பர் 1 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கிற ஸ்தானங்களோ ஒரு நாளும் உங்களுக்கு ஆத்ம திருப்தி என்ன செய்ய முடியாது, தரவே முடியாது. அல்லேலூயா. இப்போ இந்த ஜனத்தை கொண்டு போய் எப்படியாவது பாலும் தேனும் ஓட்டுற தேசத்தில் என்ன செய்யணும், சேர்க்கணும். அதுக்குள்ளே ஒன்று தரைக்கிழுத்தா இன்னொன்று தண்ணி கிழக்குதுன்னு சொன்ன மாதிரி இந்த ஜனங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. கர்த்தர் வணங்கா கழுத்துள்ள இந்த ஜனத்தை நான் வனாந்திரத்தில் அழிப்பேன்ட்டார். விசுவாசியாதவர்கள் எல்லாரையும் நான் அழிச்சிருவேன்ட்டார். அதனால் இப்போ என்ன ஆகி போச்சு சூழ்நிலை, 20 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க மட்டும்தான், 20 வயசுக்கு மேலே இருந்தவங்கள யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் எங்கே போவாங்க, கானானுக்கு போவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தினந்தோறும் மரண ஓலங்கள், தினந்தோறும் மரண வீடுகள், தினந்தோறும் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற ஜனக்கூட்டம், இதெல்லாம் பார்க்கும்போது ஆமென், இந்த மோசேயினுடைய உள்ளம் காலையிலேயே உங்கள் கிருபையை தந்துருங்கப்பா, ஹல்லேலூயா. ஏன்னா அத்தனை பேர் செத்து போனால் தான் அடுத்து மூவிங்கே இருக்குது, இல்லாட்டி கானானுக்குள்ளே என்ன செய்ய முடியாது. இந்த 20 வயசுக்கு மேலே இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டாரு, கொன்று வேண்டாரு. அப்போ அவ்வளோ பேர் என்ன செய்யணும், எப்படி இருக்கும் அதை நடத்தியிருந்த தலைவருக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ தான் சொல்கிறான், இதெல்லாம் இந்த அதிகாரம் இருந்து என்ன பிரயோஜனம், இந்த மேன்மை இருந்து என்ன பிரயோஜனம், இவ்வளோ பெரிய தலைமைத்துவத்தில் நான் இருந்து என்ன பிரயோஜனம், இவ்வளோ பெரிய ஜனங்களுக்கு நான் தலைவனாக இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம், என்னை சுற்றி நடக்கிற காரியங்களெல்லாம் நான் கடந்து போகணுன்னா எனக்கு உங்கள் கிருபை இல்லைன்னா ஒன்றுமே முடியாத ஆண்டவரே, அல்லேலூயா. அதனால் எனக்கு உங்கள் கிருபையை தந்து என்னை திருப்தியாக்குங்க. அந்த கிருபையை கடைசியில் தராதீங்கப்பா, காலையிலே தந்துருங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கிருபைக்கு ரொம்ப வேல்யூ இருக்குங்க, இந்த கிருபைக்கு ரொம்ப மதிப்பு, ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. இதை நீங்க சம்பாதிக்கவே முடியாது. அல்லேலூயா. இந்த கிருபையை கர்த்தர் தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். அதனால அவன் ஜெபம் பண்றான், நாங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படிக்கு காலையிலே எங்களை உங்க கிருபையினால் என்ன செய்யுங்க, திருப்தியாக்குங்க. இந்த கிருபையை இந்த மோசே பெற்றுக்கொண்டான், அவன் திருப்தி அடைந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டம் வந்தப்போ ஆண்டவர் டென்ஷன் ஆயிட்டாரு. அவர் சொல்லிட்டார், இனி நான் உங்க கூட வரமாட்டேன்ட்டார். நான் என்னுடைய தூதனை உனக்கு முன்பாக என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன் அப்படின்ட்டார். அல்லேலூயா. நீங்கள் என்னை ரொம்ப கோவப்படுத்துறதுனால நான் வேறு ஏதாவது என்ன செஞ்சிடக்கூடாது. அதனால் மோசே நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். நீங்கள் இதெல்லாம் உபாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், வாசிக்கலாம். இப்போ மோசே சொல்கிறார், கர்த்தாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் தூதன்லாம் வேண்டாம், நீங்கள் தான் வரணும். ஆமீன் சொல்லுங்கள். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஆண்டவரை தவிர இந்த கிருபை எனக்கு தந்து நடத்துவதற்கு வேற யாராலும் முடியாது. தூதன் வந்து அந்த இடத்தை என்ன செய்ய முடியாது, ரீப்ளேஸ் பண்ண முடியாது, நிரப்ப முடியாது. அல்லேலூயா. கர்த்தரே முகமுகமா என்னை சந்திச்சு அவருடைய சத்தத்தை நான் ஒவ்வொரு காலையிலும் கேட்டு அவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றணும்னா அவருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சாதான், இல்லாத பட்சத்தில் அது முடியாது. இப்போ கர்த்தர் சொல்றார், என் கண்களில் உனக்கு கிருபை, அதனால நான் உன் கூட வருவேன்ட்டார். ஏன்னா இவன் சொல்றான், ஆண்டவரே சுற்றி இருக்கிற ஜனங்களெல்லாம் எங்களை மேன்மையாக பார்க்குறாங்க, அவ்வளோ பேருக்கு மத்தியில் நாங்கள் விசேஷமானவர்களாக இருக்கிறோம். ஏன் தெரியுமா, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுனால தான். நாங்கள் போகும்போதெல்லாம் நீங்கள் எங்கள் கூட வர்றதுனால தான். இப்போ நீங்கள் மட்டும் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பகலில் இருந்த மேகஸ்தம்பமும் இரவில் இருந்த அக்னி ஸ்தம்பமும் விலகிரும்.
அப்போ பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இவங்களுக்கு இப்போ கிருபை இல்லை, இவர்களுடைய தெய்வம் இவர்களோடு இல்லை. அப்போ சத்துருக்கள் எங்களை சூறையாடிடுவாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், எங்கள் வாழ்க்கை ஆபத்தாக முடிஞ்சிடும், எங்கள் எதிர்கால கேள்விக்குறியாயிரும். ஆகவே உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தது என்பதற்கு அடையாளம் இருந்ததுன்னா நீங்கள் தான் வரணும்ட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, இது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்விலும் இப்படி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் சில நேரம் என்ன செய்யும் வரும், சில சூழ்நிலைகள் வரும். பரவாயில்ல, ஆண்டவர் தான் தூதனை தாரண்டாரில் வச்சுக்கணும். நோ, தூதனும் ஆண்டவர் ஒன்றும் ஆக முடியாது. ஆண்டவர் செய்கிற காரியத்திற்கு இணையா அந்த கிருபை என்ன செய்யாது, இருக்காது. ஆண்டவரே நேரடியாக இருந்து நம்ம மேலே கிருபை வச்சு நடத்துவது அது விசேஷமானது. நீங்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள், நீங்கள் சிறப்பானவர்கள் என்பதை அடையாளப்படுத்துவது தான் அந்த கிருபை. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவப்பா. நீ எப்போ தத்தளிக்கிற, நீ எப்போ பதற, இனிமே உனக்கு இளைப்பாறுதல், இனிமே உனக்கு டென்ஷனு இல்லைப்பா, இனிமே உனக்கு எந்த வித படபடப்பு இல்லைப்பா, உனக்கு நான் நல்ல ஒரு இளைப்பாறுதலை தருவேன். கர்த்தருடைய கிருபை காலையிலே உங்களுக்கு கிடைச்சிட்டுனா அன்னைக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் எப்படி இருப்பீங்க, ரிலாக்ஸாக இருப்பீங்க, கூலாக இருப்பீங்க. நீங்கள் மனம் பதறவே மாட்டீங்க, உங்கள் நிதானத்தை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, இழக்கவே மாட்டீங்க. ஏன்னா காலையில் கர்த்தர் என்ன கொடுத்துட்டாரு, இதெல்லாம் கடந்து போக வேண்டியது இருக்குப்பா, இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குப்பா, இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குப்பா, இதெல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்குப்பா. அதுக்கு தான் இந்த கிரேஸ், அதுக்கு தான் இந்த கிருபை பெற்றுக்கொள் அப்படின்னு கர்த்தர் காலையிலே அந்த கிருபையை தந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த சிரமமும் கிடையாது, எந்த வருத்தமும் கிடையாது, எந்த வேதனையும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதோட மோசே நிறுத்தலை, இதோட நிறுத்தலை. அவன் சொல்கிறான், கர்த்தாவே இன்னும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சா உங்கள் மகிமை எனக்கு காட்டுங்கன்ட்டான். அல்லேலூயா. உங்களை நான் பார்க்கணுன்ட்டான். எனக்கு இப்போ கொஞ்சம் என்ன ஆகி போச்சு, சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குது, நடக்கிற காரியங்களெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, அதனால் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும், உங்களை நான் சந்திச்சே ஆகணும், உங்களை நான் மீட் பண்ணணும், உங்களை நான் பார்க்கணுன்ட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னையை பார்த்துட்டு யாரும் உயிரோடு நினச்ச மாட்டான், இருக்க மாட்டான்ப்பா, இது வரைக்கும் இருந்தது இல்லை. ஆனாலும் என் கண்ணில் உனக்கு இதுக்கும் கிரேஸ், இதுக்கும் கிருபை. கண்மலையில் ஒரு இடம் இருக்குது, நீ அங்கே வந்து நில்லு, நான் அந்த இடத்தை கடந்து போகும்போது என் கரத்தினால் உன்னை மூடுவேன், நீ என்னுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் அதே போல அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தார். மோசே கர்த்தருடைய சாயலை கண்டான். அந்த பலத்த இடி முழக்கங்களுக்கு மத்தியில் அக்கினி சூளையாய் புகை காடாய் எரிந்து கொண்டிருந்த அந்த மலை முகட்டில் ஆண்டவருடைய நாமங்கள் உச்சரிக்கப்படும் போது பயங்கரமான பூமி அதிர்ச்சிக்கு நடுவில் கர்த்தர் கடந்து போனார், தம்முடைய கரத்தினால் மோசையை மறைத்து கொண்டார். தேவ பிள்ளைகளை, அதான் கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கிருபை அவனுக்கு இருந்ததுனால தான் அவன் மனசில் ஒரு திருப்தி, இனிமே ஒரு பிரச்சனை இல்லை, இனிமே எல்லாம் பார்த்துக்கலாம். கர்த்தர் பேசுகிறார். அதுக்கப்புறம் பூமி எங்கும் எந்த ஜாதியின் இடத்திலும் செய்யப்படாத பயங்கரமான காரியத்தை நான் ஓன் ஜனத்துக்கு நடுவில் ஓம் மூலமாக நான் செய்வேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்பா. அல்லேலூயா. இதுதாங்க கிருபை செய்கிற காரியம். இதுக்கு இந்த மோசே என்ன செஞ்சான், இதுக்கு இந்த மோசே என்ன செஞ்சான், எனக்கு கிருபை வேணும்னு கேட்டான், அவ்வளோதான். அல்லேலூயா. அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஆத்மாவில் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள விரும்பினால், ஆத்ம திருப்தி அடைய விரும்பினால், ஆண்டவர்கிட்ட இந்த கிருபை என்ன செய்யணும், கேட்கணும். உங்களுடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்கும், உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கணும், கேட்கணும். அல்லேலூயா. அதனால தான் கேப்ரியல் வந்து சொல்கிறான், கிருபை பெற்றவளே நீ வாழ்க. உனக்கு யாருடைய கண்களில் கிருபை, கர்த்தருடைய கண்களில் கிருபை. அல்லேலூயா. ஏன்னா அவள் சந்திக்க போகிற காரியம் அவ்வளோ பெரிய விஷயம். ஒரு கன்னி கர்ப்பவதி ஆகி அந்த குழந்தையை பெற்றெடுத்து தேவ திட்டம் நிறைவேறும் என்பது உலக வழக்கத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்து போகணுன்னா என்ன வேணும், கிருபை.
அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கன்செப்ஷனை குறித்த செய்திகள் வெளிப்படும் போது என்னென்ன கருத்துக்கள் இருக்கும், என்னென்ன விமர்சனங்கள் இருக்கும், எத்தனை நிந்தனைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை காரியங்களுடைய உள்ளத்தை உடைக்கும். ஆனாலும் இது எல்லாவற்றையும் அவ தாண்டி போறதுக்கு தான் கிருபை. அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் ஆத்துமாவில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? திருப்தியாக இருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ இந்த கிருபையை எப்போ வாங்கணும்? காலையில் எத்தனை மணிக்கு? 8 மணிக்கா? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் என்ன செஞ்சிடணும்? ஆண்டோட்ட அந்த கிருபையை வாங்கிடணும். அல்லேலூயா. டெய்லி இந்த கிருபையை நீங்கள் வாங்கினா மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற சவால்களை, எதிர்ப்புகளை, தடைகளை, சோதனைகளை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் திருப்தியாக இருக்க முடியும். என்ன நடந்தாலும் உங்கள் ஆத்மா எப்படி இருக்கும்? ரொம்ப திருப்தியாக இருக்கும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்போ டெய்லி காலையிலே என்ன செஞ்சிடணும்? எழுந்து நாங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழ உங்கள் கிருபையினால் எங்களை திருப்தி ஆக்கணும். இந்த ஜெபத்தை செய்ய நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. இந்த ஜெபத்தை ஒழுங்காக நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் தம்முடைய கிருபையை உங்களுக்கு தருவார். அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அதனால் உங்களுக்கு தாராளமாக அவர் என்ன செய்வார்? தருவார். அவருடைய கண்களில் உங்களுக்கு எப்பவுமே என்ன இருக்கும்? கிருபை இருக்கும். அவர் உங்களை விட்டு ஒரு நாள் விலகி என்ன செய்ய மாட்டார், போக மாட்டார். உங்களுக்கு நிறைய உறுதியெல்லாம் கொடுப்பார். என்னென்ன காரியங்களெல்லாம் அவர் உங்கள் கூட இருந்து செய்வேன்னு சொல்லி நிறைய வெளிப்பாடுகளெல்லாம் அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார். அப்போ உங்கள் ஆத்மாவில் என்ன வந்துடும்? ஓகே, இதுக்கு தேவையான கிருபை இப்போ எனக்கு கிடைச்சிட்டு, இதுக்கு தேவையான திறமை எனக்கு இருக்குது, அப்படி அல்ல. இதுக்கு தேவையான அறிவு எனக்கு இருக்குது, அது இல்லை. இதுக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் எனக்கு தந்துட்டாரு, அது போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு மனிதன், அவர் எப்படி திருப்தி அடைஞ்சிருக்கிறார் பாருங்க அவருடைய ஆத்மாவில். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. 63ஆம் சங்கீதத்தில் 5வது வசனம், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். அல்லேலூயா. என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சங்கீதத்தை பாடுறவர் எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச தாவீது தான். அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவில் இப்போ ஒரு திருப்தி. அந்த திருப்தி எப்படி தெரியுமா? நினத்தையும் கொழுப்பையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நினம்னா என்னது? மாம்சம். கொழுப்பு அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்லணும்னா நான்வெஜ். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இவர் சொல்கிறார், என் ஆத்மா அப்படி நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி எப்படி இருக்கு? திருப்தியாக இருக்குன்றார். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா எப்படி இருக்கு? அப்போ ஆத்மாவில் அவர் வீக்காக இல்லை, ஆத்மாவில் அவர் பலவீனமாக இல்லை, ஆத்மாவில் அவர் சோகமாக இல்லை, ஆத்மாவில் அவர் குறைச்சலோடு என்ன செய்யலை இல்லை. அவருடைய ஆத்மா எப்படி இருக்கு? நல்லா நான்வெஜ் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படி முடித்த உடனே 2 கடலை மிட்டாயை சாப்பிட்டுட்டு ஒரு பழத்தை சாப்பிட்டு ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸை குடித்து நல்ல ஒரு ஏப்பை விட்டுட்டு சூப்பரியா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருக்கு என்ன செஞ்சிருக்கு? ஃபீல் ஆத்மாவில் இருந்திருக்கு. எப்போ இருந்திருக்கு? சாப்பிட்டதுனால இல்லை, நான்வெஜ் சாப்பிட்டதுனால அந்த ஆத்மாவில் இல்லை, அது போல. அப்போ அது போல அவர் எதை ஈக்குவல் பண்ணி பேசுகிறாரு? என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு ஆத்மாவில் திருப்தி கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது வருகிறது. அடுத்தது கர்த்தரை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்தி ஆராதிக்கும் போது வருது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையை பெற்றுக்கொள்வது ஆண்டவர் தந்தாதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதோடு கூட மாத்திரமல்லாமல் திருப்தி அடைவதற்கு நமக்கும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறோம். நம்ம வாயை விரிவாக திறக்கணும், நல்ல விரிவாக திறந்து பாடணும். அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி என்ன செய்யணும்? என் ஆத்துமா கம்பீரித்து மகிழுகிறது, சத்தமிடுகிறது, என் ஆத்துமா எனக்குள் களி கூறுகிறது. அப்படிலாம் பைபிளை பார்க்குறோம். அப்போ நல்ல பாடல் வேலை அப்படின்னா உங்கள் ஆத்மா எப்படி இருக்கணும்? நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. பாட்டு பாடும்போதே வந்துடணும். முதல் பாட்டு பாடும்போதே என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். ஏன்னா பாடும்போதே நான்வெஜ் ஸ்டார்ட் ஆகிட்டு. அல்லேலூயா. பாடும்போதே நல்லா உற்சாகமாக என்ன செய்யணும்? பாடணும். ஏன்னா அந்த பாடல் யாரை உயர்த்தி?
கர்த்தரை உயர்த்தி யாரை மகிமைப்படுத்தி? கர்த்தரை மகிமைப்படுத்தி. யாரை போற்றி? கர்த்தரை போற்றி. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை உயர்த்தி பாட பாட பாட, துதிக்க, ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த உங்க ஆத்மாவுக்குள்ள ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. திருப்தி உண்டாகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு அது முதல்ல தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த பாடலோடு இணைந்து ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று வாய் திறந்து நீங்கள் பாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, கரம் தட்டி நீங்கள் பாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, கர்த்தரை புகழ்ந்து ஒரு மனசாக நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்கள் ஆத்மாவை கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவார்? திருப்திப்படுத்த ஆரம்பிச்சிடுவார். தாவீதினுடைய வாழ்வின் திருப்திக்கு அவனுடைய துதி, அவனுடைய ஸ்தோத்திரம், அவனுடைய பாடல், அவனுடைய ஆராதனை, அவனை கர்த்தரை புகழ்ந்து பேசின ஒவ்வொரு வார்த்தை தான் அவனை திருப்திப்படுத்துச்சு. தாவீது கடந்து போன பாதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியான பாதை, ரொம்ப வேதனை நிறைஞ்ச சூழ்நிலை. கர்ணம் தப்புனா மரணங்கிற மாதிரி தான் அவனுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன செஞ்சது இருந்தது. சுற்றிலும் சத்துருக்கள் அவனை வளைந்து கொண்டிருந்தார்கள். மரண திகில் எப்பொழுது அவனுக்கு இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் கூட நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். அவனுக்கு தெரியுது இப்போ நான் நடந்துட்டு இருக்கிறது என்ன பள்ளத்தாக்கு? மரண பள்ளத்தாக்கு. ஆனால் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் வாய் என்ன செஞ்சிட்டு இருக்கு? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று அது ஆண்டவரை மகிமைப்படுத்துது. அதுதான் ஆத்மாவில் திருப்தி. இல்லாட்டி எப்படி இருக்கும்? இந்த ஆத்மா என்ன நினைக்கும்? எனக்கு இப்போ இப்படி நடந்துட்டு இருக்கு, என்னை எப்போ இப்படி விரட்டிட்டு இருக்காங்களே, எனக்கு விரோதமாக இப்படி சத்துருக்கள் எழும்பி இருக்கிறாங்களே, எனக்கு விரோதமாக இப்படி யுத்தம் பண்ண வந்திருக்கிறாங்களே, இந்த சவுலுக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன், இந்த பெலிஸ்தியர்கள் ஏன் எனக்கு விரோதமாக வராங்க, இந்த அமலேக்கர் வந்து என் வீட்டை எதுக்கு தீக்கிரையாக்கிட்டு போகணும், அவங்க எல்லைக்குள்ளே நான் போய் என்ன செஞ்சேன், இப்படியே தான் யோசிச்சிருந்துருக்கணும் உலக பிரகாரம். ஆனால் அவன் அப்படி எதையுமே யோசிக்கல. அல்லேலூயா. அவ எப்பொழுது கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு பயப்படுவேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளுடைய வாயை கர்த்தர் எதுக்கு தந்திருக்கிறாரு? நல்ல பேசுறதுக்கா? அல்லேலூயா. நல்ல கர்த்தரை துதிக்கிறதுக்கு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதி என்ன செய்வாங்க? சொல்லி வருவாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நல்ல பாட்டு பாடுற நேரத்தில் என்ன செய்யணும்? வாய் திறந்து பிள்ளைகளாம் என்ன செய்யணும்? நல்ல பாட்டு பாடணும். நல்ல கைதட்டி என்ன செய்யணும்? பாட்டு பாடணும். நல்ல சத்தத்தை உயர்த்தி என்ன செய்யணும்? பாட்டு பாடணும். பிள்ளைகளெல்லாம் வீட்டிலேருந்து வரும்போதே சொல்லி கூட்டிகிட்டு வரணும். ஆராதனை நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? அமைதி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நல்ல வாய் திறந்து என்ன செய்யணும்? பாடணும். நல்ல கையை தட்டி என்ன செய்யணும்? பாடணும். வெக்கப்படாமல் முழங்கால நிற்கிற நேரம் முழங்கால நிற்கணும். கையை உயர்த்துற நேரம் நல்ல கையை உயர்த்தணும். கையை அசைக்கிற நேரம் நல்ல கையை அசைக்கணும். கையை தட்டி ஆர்ப்பரிக்கிற நேரம் நல்ல சத்தமிட்டு என்ன செய்யணும்? ஆர்ப்பரிக்கணும்னு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் என்ன செய்யணும்? சொல்லிக்கணும். வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் என்ன பேச்சு பேசுது, சவுண்டு வால்யூம்லாம் எப்படி இருக்குது, சத்தத்தை குறைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் சவுண்டே வரமாட்டேன். இந்த பிள்ளை வாய் பேசுமா, இந்த பிள்ளை வாய் திறந்து ஏதாவது சொல்லுமான்ற மாதிரி பாஸ்டருக்கு டவுட் வந்துடுது. அல்லேலூயா. அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நல்ல நம்ம குடும்பமாக கர்த்தரை பாடுறவங்களா இருக்கணும். தனிப்பட்ட விதத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். நல்ல சபையாக இணைஞ்சு கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். அதான் ரொம்ப முக்கியம். புலம்பல் உள்ள உதடுகள் கிடையாது, முறுமுறுப்பு உள்ள உதடு கிடையாது. என்ன உதடு? ஆனந்த களிப்பு. ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ள பிரவேசிக்கும் போதே மகிழ்ச்சியோடு, அல்லேலூயா, ஆனந்த சத்தத்தோடு, அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்போ உள்ள வரும்போது எப்படி வரணும்? இன்னைக்கு போய் நான் நல்ல கர்த்தரை என்ன செய்ய போறேன்? பாட போகிறேன். இன்றைக்கி நான் போய் கர்த்தரை நல்லா என்ன செய்ய போகிறேன்? ஆராதிக்க போகிறேன். இன்றைக்கி போய் நான் கர்த்தரை நல்ல விடுதலையோடு என்ன செய்ய போகிறேன்? துதிக்க போகிறேன்னு நீங்கள் வாங்க. அது வரும்போது எத்தனை பிரச்சனையோடு வந்திருந்தாலும் இந்த ஆராதனை நேரத்தில் ஒரு ஆத்ம திருப்தியை கர்த்தர் தருவா. திரும்பி போகும்போது உங்கள் கவலைகளை மறந்து, உங்கள் பிரச்சனைகளை மறந்து, உங்கள் தேவைகளை மறந்து உற்சாகமாக நீங்கள் போவீங்க. அல்லேலூயா. அந்த உற்சாகம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல். வயிறு காலியாக தான் இருக்கும். பசி குடல் என்ன செய்யும்? சிறுகுடல் பெருகுடல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கும்? ஒன்று சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். ஆனாலும் ஆத்மாவில் ஒரு திருப்தி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நான் கர்த்தரை நல்லா பாடி இருக்கிறேன், ஆராதிச்சிருக்கிறேன், அவரை நல்லா துதித்திருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி ஒரு ஆத்ம திருப்தியை கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு தருகிறார். இன்னொரு மனுஷன் அவரும் தன்னுடைய வாழ்வில் அவர் சந்தித்த திருப்தியை சொல்கிறார் பாருங்களேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்
அதனுடைய 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராதீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அல்லேலூயா. பவுல் பிலிப்பு சபையாரை பார்த்து சொல்றார், நீங்க எனக்கு பொருளாதாரத்தில் சப்போர்ட் பண்ணதுனால இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? திருப்தியாக இருக்கிறேன். அவர் சொல்லும்போது சொல்கிறாரு 16வது வசனத்தில், நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் என்ன செஞ்சீங்க? அனுப்பினீர்கள். அல்லேலூயா. 15வது வசனத்தில் சொல்றார் பாருங்க, மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்க மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இதில் பவுல் ஒரு திருப்தியை சொல்கிறாரு. நீங்கள் கொடுத்ததுனால என் குறைச்சல் என்ன செஞ்சிருக்கு? நீங்கி இருக்கிறது, நிறைவு உண்டாகி இருக்கிறது. ஏற்கனவே 2 தடவை நீங்கள் இதை மாதிரி கொடுத்து எனக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? நிறைவுக்கு காரணமாக இருந்திருக்கிறீர்கள். இதை போல் உங்கள் சபை செஞ்சது போல் வேறு எந்த சபையும் இந்த காரியத்தில் எனக்கு என்ன செய்யலை? உடன்படவில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு மனதார நான் திருப்தி அடைஞ்சிருக்கிறேன்னு இந்த இடத்துல ஏன் சொல்கிறான்னா, ஊழியங்களின் தேவைகள் சந்திக்கப்பட்ட நம்ம கேட்கும்போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி. ஊழியம் தடபடாம நடக்குது, அதுக்கு பொருளாதார ஒரு இடையூறு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படும் போது அது ஒரு பரம திருப்தி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஊழியம் அப்படின்னு வரும்போது அந்த ஊழியத்தில் ஊழியர்களும் இருக்கிறார்கள், விசுவாசிகள் இருக்கிறார்கள். 2 பேர் இணைஞ்சிருப்பது தான் என்னது? ஊழியம். பவுல் தான் அழைக்கப்பட்டவர், பவுல் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பவுல் தான் கிருபை வரங்களை பெற்றவர். அதனால பவுல் தான் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த ஊழியங்கள் கட்டப்பட்டு அதை வளர்த்து அதுக்கு கொண்டு வர வேண்டிய எல்லா ஸ்ட்ரக்சரையும் அவர் கொண்டு வருவார். ஆனால் அதனுடைய ஃபங்க்ஷனுக்கு யாருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம்? விசுவாசிகளுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 2 இருந்தால் தான் விசுவாசிகளுக்கும் ஊழியத்தில் நான் உடன் பங்காளனாக இருக்கிறேங்கிற ஒரு திருப்தி, ஊழியக்காரருக்கு அந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்பட்டது நிமித்தம் தடையின்றி ஊழியம் நடக்கிறது என்கிற திருப்தி. இதுதாங்க உண்மையான ஆத்ம திருப்தி. இந்த உலகத்தில் இது நமக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறது நமக்கு திருப்தி. ஆண்டவரை நல்ல விடுதலையோட பாடி துதித்து ஆராதித்து அவரை போற்றி புகழும்போது நம்முடைய ஆத்மாவில் கிடைப்பது தான் உண்மையான திருப்தி. 3வது, ஊழியங்களிலே பங்களிப்பது தான் நமக்கு திருப்தி. அல்லேலூயா. உங்கள் எல்லாராலும் பிரசங்கம் பண்ண முடியாது, உங்கள் எல்லாராலும் சுவிசேஷத்தை போய் தெருவாக என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. உங்கள் எல்லாராலும் ஊராக போய் ஊழியத்தில் என்ன செய்ய முடியாது? பங்கெடுக்க முடியாது. உங்கள் எல்லாராலும் மிஷினரியாக என்ன செய்ய முடியாது? போக முடியாது. உங்கள் எல்லாராலும் திருச்சபையை கட்டி என்ன செய்ய முடியாது? எழுப்ப முடியாது. உங்கள் எல்லாராலும் உபதேசத்தை என்ன செய்ய முடியாது? உபதேசிக்க முடியாது. உங்கள் எல்லாராலும் ஒரு பிரச்சனையை என்ன செய்ய முடியாது? வேத வசனத்தின்படி தீர்த்து வைக்க முடியாது. அதுக்கு ஊழியர் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களால் ஊழியங்களின் வளர்ச்சியிலே பங்கெடுக்க முடியும். ஊழியங்கள் ஸ்தம்பித்து போகாதபடிக்கு அது அடுத்த நிலையை அடைவதற்கு உதவி செய்ய உங்களால் முடியும். ஒரு ஊழியம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உயர்த்தப்பட பொருளாதார உதவி செய்வதன் மூலமாக உங்களால் பங்களிக்க முடியும். இப்படி உங்களை ஊழியத்தில் இணைத்து கொள்வதன் நிமித்தம் உங்களுக்கு உண்டாகும் ஒரு திருப்தி இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆத்ம திருப்தி ரொம்ப முக்கியம். நீங்கள் வெறும் பார்வையாளர்களாக வந்து போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆராதனை நடக்கும் 6:30 மணிக்கு, 8 மணிக்கு அல்லது 8:10க்கு முடியும். அதுக்கப்புறம் ஆமீன் போட்டோன்னு ஒரு டீ தருவாங்க, அதை குடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஆத்மாவில் ஒரு உண்மையான திருப்தியை நீங்கள் என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. அதே நேரத்தில் இதுவும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊழியம். இங்கேயும் கர்த்தருடைய நாமம் என்ன செய்கிறது? மகிமைப்படுகிறது, தேவ ராஜ்யம் கட்டப்படுது. அப்போ இதுலையும் என்னுடைய பங்களிப்பு என்ன செய்யணும்? இருக்கணும். இதில் என்னுடைய உடல் உழைப்பு இருக்கணும், இதில் என்னுடைய பொருளாதார உதவி இருக்கணும், இதில் என்னால் என்னென்ன காரியங்களில் ஈடுபட்டு இந்த ராஜ்யத்தின் வேலை தடையின்றி நடப்பதற்கு நான் பங்களிக்க முடியுமோ அதை நான் செய்வேன்னு சொல்லி நீங்கள் தீர்மானித்தால், இப்போ பவுல் சொன்ன மாதிரி நானும் சொல்வேன், இப்போ நான் திருப்தியாக இருக்கிறேன். உங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்குது? திருப்தியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த குறைச்சலில் உதவி இருக்கிறீர்கள். அந்த ஊழியம் தடைப்பட்டு போகாதபடிக்கு நீங்கள் தொடர்ந்து நடப்பதற்கு என்ன செஞ்சுருக்கீங்க? உங்கள் கரத்தை நீட்டியிருக்கீங்கன்னு சொல்லும்போது அது எனக்கும் திருப்தி, அதில் பங்களிப்பு கொடுத்ததுனால உங்களுக்கும் திருப்தி. இப்படிப்பட்ட ஒரு ஆத்ம திருப்தியை கர்த்தர் நமக்கு தருவாராக.
அதனால் உங்களால் இயன்ற ஊழியங்களிலே பங்கெடுங்கள். திருச்சபை ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ, ஒரு ஆள் சொல்லி செய்யணும்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. வாலண்டியராக இன்வால்வ் ஆகுங்க. நீங்களே தாங்களாக உங்களை என்ன செய்யுங்க, இன்வால்வ் பண்ணுங்க. அவன் சொல்கிறான், பிலிப்பியரே நீங்கள் மட்டும்தான் இதில் உடன்பட்டீங்க, உங்களை தவிர வேறு இவன் எத்தனை சபையை ஸ்தாபிச்சிருக்கிறார் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு இருந்த உலகம் முழுவதிலும் இவன் பிரயாணம் பண்ணி மிஷினரி ஊழியம் செஞ்சு சுவிசேஷத்தை அறிவிச்சு எத்தனை சர்ச்சை அவர் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் வேறு எந்த சர்ச்சில் இருந்தும் அவருக்கு இப்படி ஒரு ஃபண்டிங் என்ன செய்யலை, கிடைக்கல. அப்போ அது அவனுக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கு பாருங்கள். அதே நேரத்தில் இந்த பிலிப்பியன் சர்ச்சை அவனுக்கு சப்போர்ட் பண்ணதுனால அவர் என்ன வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள், இப்பொழுது நான் திருப்தி அடைந்திருக்கேன். ஒரு தேவ மனிதனுடைய ஆத்மா திருப்தி ஆகுதுன்னா அதுக்கு யார் காரணமாக இருக்கிறாங்களோ அவங்க ஆசீர்வாதமாக இருப்பார்கள், அவர்கள் சுகமாக இருப்பார்கள், அவர்கள் செழிப்பாக இருப்பாங்க. அந்த பரலோகத்திலிருந்து கிடைக்கிற எல்லா பலன்களையும் அவர்கள் நிறைவாக என்ன செய்வாங்க, பெற்றுக்கொள்வார்கள். கிருபை நம்மை திருப்திப்படுத்தட்டும். ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம், பாடல், ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு அது நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தட்டும். ஊழியங்களிலே பங்கெடுப்பது நிமித்தம் நம்முடைய ஆத்மா திருப்தி அடையட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோக தேவனே, கேட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் எத்தனை பேரும் ஆத்மாவில் திருப்தி அடைய உடைய கிருபை அவர்களுக்கு கிடைப்பதாக. அவருடைய வாய்கள் ஆனந்த களிப்புள்ள உதடுகளாய் மாறி உம்மை எப்பொழுதும் போற்றுவதாக. ஊழியங்களிலே தங்களை இணைத்து கொண்டு தங்களால் இயன்ற பங்களிப்புகளை செய்து அந்த திருப்தியை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.